எங்கள் மூத்தாருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு. அப்போ வந்து இன்கம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா மூத்தாரோட ஜுவல்ல தான் கொடுத்துருப்பாங்க. முதலீடாக அவங்க கொடுக்குறாங்க, நம்ம உழைப்பை போடுறோம், ரெண்டும் சேர்ந்து தானே சார் வருது. அப்போ இன்கம்னு வரப்போ எல்லாமே வருதில்ல சார். அதை வந்து நாங்க சொல்லி காட்டல, நான் உனக்காக இவ்வளோ உழைச்சேன், நான் உனக்காக இவ்வளோ பண்ணேன். ஆமா, அதை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ அவங்க கொடுக்காம அது உருவாகல. இவங்க வந்து சொல்றாங்கல்ல, நான் கொடுத்துதான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அதை ஏன் சார் சொல்லி காட்டுறாங்க? நான் என்ன கேட்கறேன், அதை ஏன் நீங்க சொல்லி காட்டுறீங்கன்னா, ஒரு உதவியா இன்னைக்கு நீங்க வாங்கிக்கிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு பயன்படுது உங்க வாழ்க்கையில. ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு உதவி, ஆனா அந்த உதவினால மட்டும் நான் வரல, என் உழைப்பும் போட்டேன்னு சொல்றது இருக்குல்ல, அப்ப நீங்க அன்னைக்கு வாங்கியிருக்க கூடாது. அந்த இடத்துல வந்து 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகல, தனித்தனியா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன மூத்தாருன்னு சொல்றாங்க இல்ல இவங்க. அப்போ மூத்தாருன்னு சொல்கிறப்ப என்னாகும், நான் மூத்த மருமக, நான் அடுத்த மாமியாருங்கிற போஸ்டிங்க்கு வந்துட்டாங்க இவங்க. அப்போ அடுத்த மாமியார்னு இவங்க தியாகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அந்த பவுனை வந்து இவங்க கொடுத்து இந்தாங்க, நீங்கள் வந்து அண்ணன் தம்பிக்கு 2 பேர் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தம்பிக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும்? ஒரு 4 வருஷம் கழிச்சாகும், 5 வருஷம் கழிச்சாகும். ஆனால் அந்த 4 வருஷம் 5 வருஷமும் தம்பியும் அண்ணனும் 2 பேர் சேர்ந்து போட்டு உழைப்பு. அப்போ தம்பி அதிகமாக எஃபர்ட் போட்டிருப்பான், ஏன்னா இவங்க குடும்பம் இருக்குது.